ஃபஸ்ட்டு குருமா பண்ணுறதுக்கு ஒரு பிளேட்டில் ஒரு 1/4 மூடி தேங்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் போல் கசகசா இது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ குருமா பண்ணுறதுக்கு அடுப்பு ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த பட்டை கிராம்பு வகைகள் எல்லாமே சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்து கூடவே ஒரு 2 பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த குருமாவுக்கு தக்காளி அதிகமாக சேர்த்துட வேண்டாம். தக்காளி நல்லா சீக்கிரமாகவே வதங்கி வரதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு இது மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், தக்காளிலாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் மசாலாத்தூள் சேர்த்துக்கலாம். மசாலாத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் சிக்கன் மசாலாத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மசாலாத்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போது நான் பட்டாணி சேர்த்துக்கலாம். பட்டாணி பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டு இப்போ அது வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டாணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. நம்ம ஆல்ரெடி இப்போ தேங்காய், சோம்பு, பொட்டுக்கடலைலாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த குருமா கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். நீங்கள் அதுக்கு தகுந்தாப்பில் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ குருமா ஒரு கொதியில் வரட்டும். இப்போ இதில் ஒரு 1 டீஸ்பூன் போல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். குருமாவில் இந்த மாதிரி நல்லெண்ணெய் சேர்க்கும்போது குருமா நல்லா வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ குருமா ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதியட்டும். அடுப்பை சிம்மில் வச்சு கொதிக்க விடலாம். பாருங்கள், குருமா நல்லா கொதிஞ்சு 4 சைடு எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா வாசனையாக இருக்குது. நல்லா பொட்டுக்கடலை சேர்த்ததுனால குருமா நல்லா திக்காக கெட்டியாக நல்லா இருக்குங்க. இது ஒயிட் ரைஸ், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.